ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நெல்லி அப்படிங்கிறப்பே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இளமைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லுவோம். அதில் நெல்லிக்காயில் இல்லாத ஒரு பயனே சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பயன் தரக்கூடியது நெல்லிக்காய். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்த நெல்லிக்காயை எப்படி ஏன் ஒரு காயகற்ப மூலிகைன்னு சொல்கிறோம், ரெஜுவேனேட்டிங் ட்ரக்குன்னு ஏன் சொல்கிறோம், என்றும் இளமையாக வைத்திருக்கக்கூடியதுன்னா மெயின் விடயம் அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி தான். ஸோ இன்றைக்கி நிறைய நம்ம விளம்பரங்கள் பார்க்குறோம், பியூட்டி கான்ஷியஸாக நம்ம பார்க்கும்பொழுது என்னென்னா விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃபேஸ் சீரம் அப்படின்னு. ஏன்னா இந்த விட்டமின் சி இருந்தது அப்படின்னா அது கொலாஜன் அப்படிங்கிற ஒரு செக்ரீஷனை அது ஹெல்ப் பண்ணும். இந்த கொலாஜன் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நம்ம எலும்புகள் இது எல்லாமே ஆரோக்கியமாக இருப்பதற்கு. ஏன்னா ஒருத்தரை பார்த்தவுடன் அவங்க வயதை எடை போடுவதற்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின் தான். சில பேரை பார்த்தோன்னே சொல்லுவோம், ஓ வயதானவங்க உங்களுக்கு என்ன இவ்வளோ யங்காக இருக்கீங்க, வயசாயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஏன்னா எதை வச்சு அவங்கள நம்ம டிசைட் பண்ணுறோன்னா அவங்க ஸ்கின்னை வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். ஸோ அதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி. அந்த விட்டமின் சி இந்த எலுமிச்சையில் நல்லாவே நமக்கு கிடைக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ. ஸோ விட்டமின் ஏனாலும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்கூல்லே பேசிக்கான ஒரு விஷயமாச்சு. விட்டமின் ஏ கண்களுக்கு நல்லது, பார்வை திறனை அதிகரிக்கும்னு. அதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்குலர் டீஜென்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ கண்களுக்குள்ளே மேக்குலர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது வயதாகும் பொழுது டீஜென்ரேட் ஆகும், பாதிப்பு அடைய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பாதிப்பை குறைக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் இருக்குது. ஏன்னா வயதாகும்பொழுது என்ன மூப்பு பிணி சாக்காடு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. ஸோ அதில் என்னென்னா பார்வை திறன் குறையிறதும் வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுக்குரிய ஒரு மைல்ஸ்டோனாக இருக்குது. ஸோ அதையும் குறைக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்குது அப்படின்னா இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. அடுத்து நெல்லிக்காயில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு இருக்குது, நார்ச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இந்த நார்ச்சத்து இருக்கும் பொழுது இந்த நார்ச்சத்து வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு ஒரு உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அது உணவாக இருக்கும் பொழுது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா ஆக்சுவலாக நம்ம கையில் இருக்கக்கூடிய ரேகை மாதிரியே ஒவ்வொருவருடைய அந்த குடல்களிலும் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா இருக்குது பார்த்திங்களா. நல்ல பாக்டீரியாவுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அச்சு இருக்குது. அது ஒருத்தரை போன்றும் ஒருத்தருக்கு இருக்காது. ஸோ அதை நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணோம்னா நாமும் ஆரோக்கியமாக இளமையாக இருப்போம். அதற்கு இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து அப்படிங்கிறது பெரிதும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இதில் துவர்ப்பு சுவை இருக்குது. பிளட்டில் சுகர் லெவலை சீராக வைத்திருக்கு இது பண்ணும். டக்குன்னு அதிகமாக ஏற்றக்கூடிய தன்மையும் இதற்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுதும் அந்த தன்மை இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கனால, ஏன்னா இப்போ வயசாயிடுச்சா சுகர் வந்துடுது. சுகர் வந்ததுன்னா என்ன ஆகும், அடுத்து பிபி வரும், இரத்த நாளங்கள் பாதிக்கப்படும், முடி கொட்டும், ஸ்கின் டார்க் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ சுகரை வராமல் ஏற்படுத்தும். சுகர் இல்லைனாலே பிபி இது இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா கண்கள் நல்லா இருக்கும், முடி நல்லா இருக்கும், ஸ்கின் நல்லா இருக்கும், போன்ஸ் நல்லா இருக்கும். இது எல்லாமே இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக தானே இருப்போம். அப்போ அந்த நெல்லிக்காயை நம்ம ஒரு காயகற்ப மூலிகை இளமையோடு வச்சுருக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது எப்படி எடுக்கணும், நெல்லிக்காயை நான் ஊறுகாய் போட்டு எடுக்கவா, நெல்லிக்காயை தேனூரல் போட்டு எடுக்கலாவா அப்படின்னு. தேனூரல் போட்டு எடுக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கே தேன் இருக்காங்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா பல இடங்களில் சர்க்கரை பாகு. அப்போ ஒரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை ஒரு 2 நெல்லிக்காயை நம்ம மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இல்லை எனக்கு இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, நல்லா 1 லிட்டர் தண்ணினா ஒரு 2 நெல்லிக்காயை சீவி அதில் போட்டுட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஒரு லிட்டர் காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு 2 நெல்லிக்காயை சீவி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 முறைகள் எடுக்கிறதா நமக்கு நல்ல பயன் தரும். ஏன்னா விட்டமின் சி சத்துன்னெலாம் சொல்கிறோம். நீங்கள் நெல்லிக்காய் தேனூரல் பண்ணுறவங்களை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நெல்லிக்காயை இட்லி சட்டியில் வச்சுட்டு அவிச்சிருவாங்க. ஸோ அவிக்கும் பொழுதே என்ன ஆகிடும்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் போயிடும், விட்டமின் சி போயிடும். விட்டமின் சி போயிடுச்சுன்னா எங்கே அங்கே இளமை இருக்குது, அது கிடையவே கிடையாது. அடுத்து நெல்லிக்காய் லேகியமாக சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா, ஆக்சுவலாக நெல்லிக்காயை இலகம் பண்ணுவதற்கு மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம நினைக்கிற மாதிரி நெல்லிக்காயை அப்படியே அரைச்சலாம் பண்ண மாட்டாங்க. நெல்லி வற்றலை தான் யூஸ் பண்ணுவாங்க.
நெல்லி வற்றலை யூஸ் பண்ணும்பொழுது அதில் நார்ச்சத்து ஏனைய சத்துக்கள் இருக்கும். பட் விட்டமின் சி விட்டமின் ஏ இருக்குமா அப்படிங்கிறப்ப வாய்ப்பே கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் எடுக்கணும்னா இந்த 2 முறையில் எடுத்தால் தான் உங்களுக்கு பயன் தரும். இது யார் எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது, சுகர் பேஷண்ட் எடுக்கலாமா, பிபி பேஷண்ட் எடுக்கலாமா, கொலஸ்ட்ரால் பேஷண்ட் எடுக்கலாமா, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் எடுக்கலாமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எல்லா வயதினரும் அனைத்து நோயாளிகளும் இதை எடுக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நன்றி.